Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல hand embroidery stitchesல next நம்ம போட டிசைன் பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிட்ச். இதே மாதிரி நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாமே போட்டுக்கறோம். அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். வேணும்ன்றவங்க அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. hand embroidery stitches னு சொல்லிட்டே இருக்கும். பிளேலிஸ்ட்லயே கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வயர் கூடையில போற ஐட்டம் crochet work, macromic work, woolen work எல்லாமே சேல்ஸ் பண்றோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் 8610070981 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம பூஜா கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்றோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்துக்கிறேன். இந்த டிசைன்ல எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு பாத்தீங்கன்னா green கலர் thread 3 இது எடுத்துக்கிறேன். 6 இது இருக்கும் பாத்தீங்களா, அதை பிரிச்சிட்டு 3ஆ போட்டுக்கிறேன். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடலாம்ன்றத பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசைன்ல இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கோடு போட்டுருக்கோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடியில இருந்து மேல் பக்கமா எடுத்துட்டோம். இப்போ டிசைன் போடுறதுக்கு பாருங்க, இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹோல் பாருங்க, வெளி பக்கத்துல இருக்கும் பாத்தீங்களா, இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா இன்சர்ட் பண்ணிக்கணும். பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி போடுறோமோ அதே மாதிரி எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சை கண்டினியூஸாக போட்டுட்டே வாங்க. இதே மாதிரி நீங்கள் க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் இதே மாதிரி டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி செயின் ஸ்டிச்சு, அப்புறம் டபுள் ஹெரைன் போன் ஸ்டிச்சு எல்லா இதுக்குமே நம்ம வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் பிளேலிஸ்ட்டில். அதை வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரியே போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்க, பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் இதே மாதிரி கண்டினியூஸா போட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் மட்டுமே இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இடத்துல மட்டும் நம்ம பேக் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ண முடியுமோ அது ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், இப்போ இது போட்டு முடிச்சாச்சு. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா எண்டு நாட் போட்டுருங்க. நல்லா ஒரு 3 தடவை நல்லா முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா எண்டு நாட் போட்டுருங்க. ஒரு 3 டைம் நல்லா முடிச்சு போட்டுருங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். கோடு போட்டுருக்க இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. ஸ்ட்ரைட் லைனுக்கு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனாக போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப லாங்காக போடணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு லாங்காக இருந்தால் போதும். இந்த மாதிரி இந்த ஹைட்லேயே போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த இதில் எப்படி நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ரேபிட் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை பேக் சைடு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதே ப்ரொசீஜர் தான். இப்போ முடிச்சாச்சு. இதே மாதிரி திரும்ப அடுத்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல நீடில் திரும்பவும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடிப்பகுதியிலேருந்து வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திரும்பவும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல திரும்பவும் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதை பேக் சைடு வந்து நீடியில் கொண்டுட்டு போயிட்டு இன்சர்ட் பண்ணிடணும். இப்போது கேரட் போடுறதுக்கு இந்த இடத்துல மட்டும் பேக் ஸ்டிச் போட போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல பேக் ஸ்டிச் அல்ல ஸ்டெம் ஸ்டிச் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கேரட் போட்டிருக்க இடத்துல இந்த க்ரீன் கலரில் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பேக் ஸ்டிச் ஆர் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேக் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பக்கத்தில் உள்ளதில் அதே மாதிரி கொண்டு வந்துடுங்க.
இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, அல்லது ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். இதில் எந்த ஸ்டிச் வேணாலும் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி நல்லா கரெக்டாக நெருக்கமாக போட்டுகிட்டே வந்துடுங்க. இப்போது டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் எந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்குன்றதை பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்க கேரட் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா கேரட்டோட ஆரஞ்சு கலர் பார்ட் வர்ற இடத்துல ஆரஞ்சு கலரில் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ரீன் கலரை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பேக் சைடு பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சாச்சு. இதை பேக் சைடு வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேரட்டோட ஷேப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரேபிட்டுக்கு எப்படி ஆரஞ்சு கலர் போடுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், உள்பக்கமாக நம்ம ரேபிட்டோட ஷேப் கொண்டு வரணும். இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியதா. பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஸ்ட்ரைட்டாக போட்டுகிட்டே வாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் நீடில் வெளியில் எடுத்துக்கணும். கரெக்டாக நீடில் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷேப்பாக வந்துட்டுருக்கும். இதே மாதிரி என்ன பண்ணுன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சை கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், இதே மாதிரி கொண்டு வாங்க. கண்டினியூஸாக பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். இந்த ஸ்ட்ரைட்டாக வர்ற இடத்துல பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட முடியாது, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, வளைவாகவும் இருக்குது. அந்த இடத்துல போட்டோன்னா நமக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து வளைவு வராது. அதுக்காக இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங்காக இந்த சின்ன கூடாக தான் இருக்குது. இந்த சின்ன கூடாக இருக்கிற இடத்துல லாங்காகவே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். லென்த்தாக கொஞ்சம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. இந்த இடத்துலலாம் போட முடியாது. எதுக்காகனா கொஞ்சம் நமக்கு வளைவுகள்லாம் வருது, அதனால அந்த இடத்துல போட முடியாது. அதை இந்த சைடு போகும்போது டர்ன் பண்ணி நம்ம போடணும். அதை தனியாகவே வந்து என்ன பண்ணணும்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், சின்ன சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான். இப்போது இந்த இடத்துலலாம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டே வரணும். பாருங்கள், இப்போ இந்த வளைவு வர்ற இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட்டுக்கணும். இப்போது அவ்வளோதான். இப்போ முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பேக் சைடில் வந்து டர்ன் பண்ணிவிட்டு இப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கலண்டு வந்துடும். அதனால் இந்த இடத்துல பேக் சைடு கொண்டுட்டு போயிட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த இடத்துல முடிச்சாச்சு. இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் எல்லாம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இதே மாதிரி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்னதாக போட்டு கொண்டு வந்துடுங்க பட்டன் ஹோல் ஸ்டிச்சை. எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இந்த இடத்துல எப்படி வளைவுகள்லையும் கொண்டு வர்றேன்றதை இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன வளைவுகளில் கூட நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ பேக் சைடு எண்டு நாட் போட்டு முடிச்சிடுங்க. இதை பேக் சைடு நீடில் கொண்டு போயிட்டு முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கணும். பாருங்கள், அதே மாதிரி தான் சின்ன சின்னதாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போடணும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேஸ் பார்ட் ஃபுல்லாகவே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த ரேபிட்டோட ஷேப் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இந்த சின்ன இடத்துல கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் பார்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபேஸ் பார்ட்டில் ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி முடிச்சிருக்கிறோன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்கள் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்ட முடிச்சாச்சு. நம்ம கண் பகுதிக்கு மட்டும்தான் போடல. இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கோம். இப்போ கண் பகுதியில் போடுறதுக்கு பிளாக் கலரில் எடுத்துருக்கிறேன். பிளாக் கலரில் எடுத்துகிட்டு அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீடில் இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப பேக் சைட்லேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை இந்த பக்கம் திரும்ப அதே ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ கண் பகுதியில் ஐப்ரோ போட்டு முடிச்சிட்டோம். இப்போது சின்ன டாட் போடுற இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் போட தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. நம்ம இன்னும் ஃப்ரெஞ்ச் நாட் போட சொல்லி கொடுக்கல, அதனால நான் உங்களுக்கு சும்மா கிராஸாக போட்டு விட்றேன். அவ்வளோதான். சும்மா நீடில் வந்து உள் பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு லைட்டாக மட்டும் தள்ளி இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி திரும்ப ஒரு கிராஸாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் இப்போவே உங்களுக்கு கண்ணோட ஷேப் வந்து தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். திரும்ப ஒரு தடவை அதே மாதிரி கிராஸாக போட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கிராஸ் வேணாம், லைட்டாக மட்டும் கிராஸாக ஒரு டாட் வைக்கிற அளவுக்கு போட்டால் போதும். இப்போ பாருங்கள் இந்த இடத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பேக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த சைடில் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் போடலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள் இந்த இடத்துலையும் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போடணும். சின்ன சின்னதாக போட்டுகிட்டே வாங்க. எந்த அளவுக்கு சின்னதாக போட முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக போட்டுகிட்டே வாங்க. ஹைட்டு ஒரு சில இடத்துல நம்ம டிசைன் வரணுன்றதுக்காக அந்த இடத்துலலாம் லாங்காக போட்டுக்கலாம். நம்ம வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி சில இடத்துல டிசைன்ஸ் வரும் பார்த்தீங்களா? அந்த இடத்துலலாம் நம்ம லாங்காக போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் லாங்காகவே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல லாங்காக போட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்ம டிசைன் வரும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. இது வந்து வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுகிட்டே வரலாம். இப்போது இந்த இடத்த திரும்ப இதே மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கூட நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது போட வரல அப்படின்னு நினைக்கிறவங்க பேக் ஸ்டிச்சை போட்டு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஒரு சில இடத்துல அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம், இல்லாட்டி ஸ்டெம் ஸ்டிச் ஏதாவது ஒரு ஸ்டிச்சை யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணுறோம். மற்ற எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போ இதை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் சைடு எண்டு நாட் போட்டு முடிச்சிடுங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து எப்படி போடலாம், அதை ஃபுல்லாகவே வச்சுட்டு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பற்றின கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.